யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார். இந்நிலையில் இன்று காலை 12 மணியளவில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்திருந்தார். இந்நிகழ்வில் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, இளைஞர் விவகார அமைச்சர் சுனில் குமார கமகே, கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பிரதி அமைச்சர்களான உபாலி சமரசிங்க, சுனில் வட்டகல, பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். தற்பொழுது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களையும் அதிதிகளையும் அன்பாக and as if having the president. While conveying our sincere thankfulness to Honorable Ananda Vijayabala, Minister of Public Security and Parliamentary Affairs, மாவட்ட செயலகத்தினுடைய கட்டடத்தினுடைய 60வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு முத்திரை வெளியீட்டிற்காக வருகை தந்திருக்கின்ற பிரதி தபால் மா அதிபர் உட்பட தபால் திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தர்களையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய இந்த குடிவரவு குடியல்வு திணைக்களத்தினுடைய யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய அலுவலகமானது எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு கடவுச்சீட்டை வழங்குவதற்குரிய ஏற்பாட்டை மேற்கொண்டிருக்கின்ற மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்து இந்த நிகழ்விலே பொதுமக்கள் அனைவரும் உட்பட இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்று மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியிலே எங்களுடைய மாவட்ட மக்களுக்கு உண்மையிலே இது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. அந்த வரப்பிரசாதத்தை ஏற்படுத்தி தந்த ஜனாதிபதி மற்றும் கௌரவ அமைச்சர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஆற்றுவதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற பிரகாஷ்கர் உதகர் அமர்ந்திருக்கின்ற பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் கௌரவ ஆனந்த விஜயபால அவர்களுக்கு நிறைவான நன்றியாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களே, அதே போன்று நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், ஆளுநர், அதே போன்று குடிவரவு குடியளவு திணைக்களத்தின் பணிப்பாளர், அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று CVK சிவஞானம் அவர்கள், அதே போன்று எங்களுடைய 4 மதங்களை சார்ந்த மத தலைவர்கள், மத குருக்கள், அதே போன்று இந்த நிகழ்வுக்காக கலந்து கொண்டிருக்கின்ற ஏனைய அரசு நிறுவனங்களில் அதிகாரிகள், பணிப்பாளர்கள் அனைவருக்கும், அதே போன்று இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்கள், தந்தையர்கள், சகோதர சகோதரிகள், அதே போன்று ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விசேடமாக நான் நினைக்கின்றேன், இன்று எங்களுக்கு அதாவது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு மிக 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 முக்கியமான நாள். ஏனென்றால் இன்றைக்கு 7 மாதங்களுக்கு முன்பு, சரியாக 7 மாதங்களுக்கு முன்பு இதே மண்டபத்தில் வைத்து எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அன்று இந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அதன் பொழுது அவர்கள் மிக தெளிவாக அன்று பார்வையிட்டார்கள், சொன்னார்கள், இங்கு ஒரு கடவுச்சீட்டு அலுவலகத்தை நாங்கள் திறக்க வேண்டும், பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஒன்றை திறக்க வேண்டும், அதற்காக எங்களுக்கு இடங்கள் தேவை என்று சொல்லுகின்ற பொழுது இப்போது எங்களுடைய அரசாங்க அதிபராக இருக்கின்ற பிரதீபன் அவர்கள் இந்த இடத்தை காட்டினார்கள். காட்டியதன் பிறகு அன்றிலிருந்து ஆரம்பித்தது. அதோடு விசேடமாக இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கின்ற எங்களோட ஆனந்த விஜயபால் அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் கடுகதி வேகத்திலும் செயல்பட்டு அந்த செயல்பாட்டினுடைய பயன்பாடாக இன்றைக்கு எங்களால் இந்த பாஸ்போர்ட் அலுவலகத்தை திறப்பதற்கு முடியுமாக இருந்திருக்கு. அப்போ இந்த செயற்பாட்டுக்காக வேண்டி ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்தாக வேண்டும். விசேடமாக கச்சேரியில் தொழில்படுகின்ற அனைவரும், அதாவது இதில் பலரும் நான் நினைக்கின்றேன் கடந்த ஒரு 2 வாரங்களாக இரவு பகலாக இதற்காக உழைத்திருக்கின்றார்கள், செயற்பட்டிருக்கின்றார்கள். அதனை நானும் கூட நேரடியாக கண்டேன். அதனால் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அதே போன்று எங்களுடைய ஆளுநர் இது தொடர்பாக எந்த நேரமும் இது தொடர்பாக தேடி பார்க்கின்ற அல்லது இதற்கான சரியான அறிவுறுத்தல்களை கூறுகின்ற ஒருவராகவே எங்களுக்கு இருந்திருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்று எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்ததனோடு இன்றைக்கு ஒரு பல்வேறு முக்கியமான வேலைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கோம். அதாவது எங்களுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு 1 வருடங்கள் பூர்த்தியாகிறது இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு. அப்போ அந்த 1 வருட பூர்த்தியோடு நாங்கள் பார்க்கின்றோம், நாட்டில் ஒரு கடுகதி வேகத்தில் எங்களுடைய அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் வேலைகளையும் செயற்பாடுகளையும் முன்னெடுக்க வேண்டும். அதையும் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது, எங்களுடைய கட்சியில் பேசுகின்ற பொழுது அதையும் கூட அவர்கள் குறிப்பிட்ட ஒன்றுதான் வேறு அந்த வேலையும் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பிப்போம் என எங்களுடைய ஜனாதிபதி அவர்களே குறிப்பிட்டார்கள். அப்போ அந்த குறிப்பிட்டதுக்கு ஏற்ப இன்றைக்கு நாங்கள் அதனுடைய முதலாவது வேலையாக மயிலிட்டி துறைமுகத்தினுடைய 3ஆம் கட்ட வேலைகளை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்தோம். அடுத்ததாக இந்த நிகழ்வு இங்கு இருக்கின்ற பாஸ்போர்ட், அதாவது இது நாள் வரைக்கும் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கவில்லை, அதையும் பூர்த்தி செய்வதன் முகமாக இன்றைக்கு எங்களுடைய கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறப்பதற்கு எங்களால் முடியுமாக இருந்திருக்கிறது. அதுவும் எங்களுடைய வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அடுத்ததாக எங்களுடைய நூலகத்தில் இந்த நூலகம் என்பது வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நூலகம். கடந்த 1981ஆம் ஆண்டு கொளுத்தப்பட்டது 97,000 புத்தகங்கள் புதுக்கி அரிக்கப்பட்டது. அந்த 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 துன்பத்தில் இருந்து அந்த புண்ணிலிருந்து இன்னமும் கூட ஆறாத வடுக்களாகவே இருக்கின்றது. அப்ப அதன் பொழுது கடந்த முறை ஜனாதிபதி அவர்கள் தனது வரவு செலவு திட்ட உரையிலே குறிப்பிட்டார்கள், அதாவது இந்த நூலகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி தருகின்றன என்று குறிப்பிட்டார்கள். அது இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான வேலை திட்டத்தை அடுத்ததாக நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு இருக்கின்றோம். அதன் பிறகு அதுக்கு அடுத்த கட்டமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு கடந்த காலங்களிலும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதாவது எங்களுக்கு இங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு தாங்களுக்கே உரிய ஒரு விளையாட்டு திடல் இல்லை. அந்த விளையாட்டை கலந்து கொள்வதற்கான ஒரு முடியாத சூழல். அது மாத்திரமல்ல, இதனால் வரைக்கும் எங்களுடைய தமிழ் விளையாட்டு வீரர்கள் இன்றைக்கு புறந்தள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர்களும் கூட குறிப்பிட்டார்கள், இங்க இருக்கின்ற எல்லா விளையாட்டுகளையும் முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார். அது மாதிரி இண்டோர் ஸ்டேடியம் உண்டு, உள்ளக விளையாட்டு அரங்கு, சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கம் ஒன்றையும் கூட நாங்கள் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அதே போன்று மண்டத்தீவில் சர்வதேச விளையாட்டு கிரிக்கெட் மைதானம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய கையால் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாளை எடுத்துக்கொண்டால் கூட வட்டுவாகால் பாலத்தை புதிதாக நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நாளைக்கு முல்லைத்தீவில் இடம்பெறுகின்றது. அது மாத்திரமல்ல, 16,000 ஏக்கரில் எங்களுடைய தெங்கு பயிற்சிகையை ஆரம்பிக்கின்ற தென்னை முக்கோண வேலை திட்டத்தில் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வாக நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த 1ஆம் திகதியும் 2ஆம் திகதியும் யாழ்ப்பாணத்திலும் அதே போன்று கிளிநொச்சி முல்லைத்தீவிலும் தனது நாட்களை, தனது செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்காக அவர்கள் தந்திருக்கின்ற ஜனாதிபதி அவர்களுக்கு, எங்களுடைய தோழர் அவர்களுக்கு, எங்களுடைய பக்கமிருந்து, எனது பக்கமிருந்து நாங்களும் கூட நன்றியை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் அன்பார்ந்த இங்கு அமர்ந்திருக்கின்ற, வருகை தந்திருக்கின்ற அனைவருடன் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமல்ல, இப்பொழுது நாங்கள் இவ்வாறான நடவடிக்கைகள், அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்தையும் முன்னெடுத்து வருகின்ற போது எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற, விமர்சனங்களை முன்வைக்கின்ற அல்லது எங்களுக்கு எதிராக ஏதாவது கருத்துக்களை சொல்லுகின்றவர்கள் அதிகரித்து இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும்.
அதே போன்று ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். இன்றைக்கு எங்களுக்கு எதிராக கூடுதலாக பேசுகின்ற நபர்கள் எல்லாவற்றையும் தேடி பார்க்கின்ற பொழுது அவர்கள் யார், எவர், என்ன செய்தார்கள், எப்படிப்பட்டவர்கள் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாரும் இந்த நாட்டை கொள்ளையடித்த கொள்ளைக்கார கும்பல் என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் அந்த கும்பலோடு இன்றைக்கு கூட்டமாக கோவிந்தா போடுவது போன்று இன்றைக்கு அனைவருமே இன்றைக்கு சிறைச்சாலை கதவுகளை அவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் இன்றைக்கு இந்த சட்டம் ஒழுங்கை எடுத்துக்கொண்டாலும் கூட ஆனந்த விஜயபால் அவர்களுக்கு கீழே இருக்கின்ற இந்த சட்டம் ஒழுங்கு போலீஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, சிஐடி எடுத்துக்கொண்டாலும் சரி, எஃப்சிஐடி எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்தும் இன்றைக்கு நேர்த்தியான முறையில் செயல்படுகின்ற ஒரு நிறுவனமாக மாறியதன் காரணமாகவும் அதே போன்று நீதித்துறை சரியான முறையில் இயங்குவதன் காரணமாகவும் இன்றைக்கு நீதிகள் நிலைநாட்டப்பட்டு வருகின்றது. அப்ப அநீதி இழைத்தவர்கள் இன்றைக்கு நடுங்கி திரிகின்றவர்களாக மாறி இருக்கின்றார்கள். அந்த நடுங்குகின்ற பொழுது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது எங்க நீங்கள் திருடர்களை பிடித்தீர்களா என்று கேட்டார்கள். ஜனாதிபதி ஒரு தடவை சொன்னார், நான் பிடிப்பேன், பிடிக்கின்ற பொழுதும் யாரும் முணங்க வேண்டாம், சினுங்க வேண்டாம் என்று குறிப்பிட்டார்கள். அதனால் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது நாட்டு மக்களுடைய காசுகள் மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது. அது சட்டப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசாங்கத்தினுடைய கட்டளைகள் கேட்பும் சரி, முரணான செயற்பாடு, தவறான செயற்பாடுகளை செய்ததன் காரணமாக இன்றைக்கு நீதிமன்றத்தாலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது மோசடிக்காரர்கள். முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே இன்றைக்கும் அந்த யுகத்தை நோக்கி, அந்த அவர்களுக்கான அந்த தீர்ப்பை நோக்கி வழங்குகின்ற ஒரு நாடாக மாறி இருக்கின்றது. அந்த நிலைமைகளின் கீழ் இந்த ஒரு வருடம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு வருட பூர்த்தியின் பொழுது இன்றைக்கு பொருளாதாரம் தளம்பல் நிலையில் இருந்த பொருளாதாரம் நிலையான பொருளாதாரமாக இருக்கின்றது. நாட்டில் இருக்கின்ற வருமானங்கள் அதிகரித்திருக்கின்றது. நாட்டில் இருக்கின்ற டாலர் வருமானம் அதிகரித்திருக்கின்றது. பங்கு சந்தை அதிகரித்திருக்கின்றது. இவைகள் அனைத்தையும் நிலைப்படுத்தி கொண்டு நேர்த்தியானது ஒரு நாட்டை கட்டி எழுப்புகின்ற ஆரம்ப அடித்தளத்தை நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். அந்த ஆரம்ப அடித்தளத்தை காலடி எடுத்து வைத்திருக்கின்ற எங்களுடைய அரசாங்கத்திற்கு விசேடமாக நாங்கள் மக்களிடம் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமல்ல, இந்த நிலைமைகளிலிருந்து உண்மையிலேயே நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக, அதே போன்று யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி அடைந்த நாடாக, பிரதேசமாக, அதே போன்று தமிழர்களுடைய தன்மானம் நிறைந்த பிரதேசமாக, தமிழர்கள் தனித்துவமாக வாழுகின்ற பிரதேசமாக எங்களுடைய அனுரகுமார் திசாநாயக்க அடிக்கடி சொல்லுவார்கள், யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்புகின்ற பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய மரபுரிமைகளை ஆண்டு நிறைவை முன்னிட்டு தற்பொழுது விசேட முத்திரை, விசேட உரை தற்பொழுது வெளியிட்டு வைக்கப்படுகின்றது. யாழ் மாவட்ட செயலக கட்டிடத்தின் 60வது ஆண்டினை முன்னிட்டு வெளியிடப்பட்ட தபால் முத்திரையை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரால் ஜனாதிபதிக்கு வழங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏனைய அதிதிகளுக்கும் வழங்கி வைக்கப்பட்டது. சோசலிஸ்ட் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய படுகின்றது. அடுத்து ரூபி ஜுவல்லரி உரிமையாளர் மிஸ்டர் ஏ. அடுத்து ராஜா கிரீம் குடியேற்ற திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. செல்ல இருக்கின்றோம் இலங்கை ஜனநாயக විශේෂයෙන් උතුරු පළාත වෙනුවෙන් යාපනයේ දිස්ත්‍රික්කය අද ස්ථාපිත වෙච්ච ආගමන ගෙවන කාර්යාලයේ විවෘත කිරීමේ මෙම අවස්ථාවට ප්‍රධාන ආරාධිතයා වශයෙන් සම්බන්ධ වී සිටින ගරු ජනාධිපති අනුරකුමාර දිසානායක මහත්මයාගේ අවසර, ඒ වගේම දීවර කටයුතු ඇමති රාමලිංගම් චන්ද්‍රසේකරම්, ඒ වගේම අපගේ නියෝජ්‍ය අමාත්‍යවරු, ආණ්ඩුකාරතුමා, ඒ වගේම යාපන දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු, සමාවෙන්න අපේ ගරුතර නායක ස්වාමීන් වහන්සේගේ අවසර, ඒ වගේම හින්දු කතෝලික පූජකතුමනි, ඉස්ලාම් මෞලවිතුමනි, තුමන්ලගෙන් අවසර, විශේෂයෙන් උතුරු පළාතේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුනි, විශේෂයෙන්
ආගමනිකන පාලක ජෙනරාල්තුමා ඇතුළු මෙම අවස්ථාවට සම්බන්ධ වෙන නිලධාරී මහත්ම මහත්මීන් සහ සහෝදර ජනතාවගේ අවසර. நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் மதகுருமார்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். විශේෂයෙන් අද යාපනයේ දිස්ත්‍රික්කයට වගේම උතුරු පළාතට සුවිශේෂී දිනයක්. இன்றைய நாள் இந்த வடமாகாண யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு மட்டுமல்ல வடமாகாணத்துக்கும் ஒரு விசேட தினம். ගරු ජනාධිපතිතුමා මීට මාස 7කට පෙර මේ දිස්ත්‍රික්කයේම දිස්ත්‍රික් සංවර්ධන කමිටුවට රැස්වීමට සම්බන්ධ වෙලා ඔබතුමන්ලාට පොරොන්දුවක් ලබා දුන්නා උතුරු පළාත වෙනුවෙන් යාපනයේ දිස්ත්‍රික්කයේ ආගමන විගණන කාර්යාලයක් ස්ථාපිත කරනවායි කියලා. ඒ කටයුත්ත තමයි අද සම්පූර්ණ වුණේ. பல மாதங்களுக்கு முன்பு அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்த யாழ் மாவட்டத்திற்கு ஒரு குடிவரவு குடியல்வு கிளை ஒன்றை திறப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். அதனை இன்றைய நாள் நிறைவேற்றியுள்ளார். මේ ආගමන විගමන කාර්යාලය පමණක් නෙවෙයි උතුරු පළාතට වවුනියාවෙත් මෙවැනි කාර්යාලයක් ස්ථාපිත වෙලා තියෙනවා. இந்த வடமாகாணத்திலே இந்த யாழ்ப்பாணத்து குடிவரவு குடியல்வு அலுவலகம் மட்டுமல்ல வவுனியாவிலும் ஒரு காரியாலயம் திறக்கப்பட்டது. දැන් ඔබට අවස්ථාව තියෙනවා උතුරු පළාතේ සියලු ජනතාවට කොළඹට යන්න නැතුව ගමන් බලපත්‍රයක් උතුරු පළාතේ මේ කාර්යාල දෙක තුලින් ලබා ගන්න. இப்பொழுது உங்களுக்கு வடமாகாணத்துள்ள மக்கள் உங்களுடைய கடவுச்சீட்டுகளை கொழும்புக்கு செல்லாமல் வடமாகாணத்திலேயே உங்களுக்கு 2 அலுவலகங்களிலே பெற்றுக்கொள்ள முடியும். ඒ අවශ්‍යතාවය සැපිරෙන ආකාරයට යාපනයේ දිස්ත්‍රික්කයේ කාර්යාලයේ දෛනික ගමන් බලපත්‍ර සංඛ්‍යාව නිකුත් කරන්න අපි අවශ්‍ය උපදෙස් දීලා තියෙනවා අපේ ආගමන විගණන පාලකවරයාට. அந்த அலுவலை வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஆலோசனை நாங்கள் இந்த குடிவரவு குடியல்வு அலுவலகத்திற்கு வழங்கியுள்ளோம். මේ ආකාරයේ ආගමන විගණන කාර්යාලයක් පමණක් නොවේ උතුරු පළාතේ ජනතාව ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවට ලබා දුන් දැවැන්ත ජනවරම අපි හොඳින් අවබෝධ කරගෙන ඔබගේ ප්‍රශ්න පිළිබඳ හොඳ අවධානයකින් හොඳ අධ්‍යයනයකින් ඒ ප්‍රශ්න එකිනෙක විසඳීම තමයි අපේ අරමුණ. இந்த அலுவல்கள் மட்டுமல்ல எங்களுடைய இந்த அரசாங்கம் உங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவதானித்து அனைத்து அலுவல்களையும் செய்வதற்கு நாங்கள் கவனம் செலுத்த உள்ளோம். විශේෂයෙන් ජනාධිපතිතුමා ඔබතුමාලගේ ප්‍රශ්න කෙරෙහි විශේෂ අවධානය යොමු කරලා තියෙන ආණ්ඩුව හැටියට ஒரு அரசாங்கம் என்ற வகையில் ஜனாதிபதி அவர்கள் உங்களுடைய பிரச்சனையிட்டு விசேட கவனம் செலுத்தி வருகின்றார். ඔබ දශක කීපයක් මුහුණ දුන් කටුක අත්දැකීම් පිළිබඳ හොඳ අවබෝධයකින් ඔබ මුහුණ දෙන ප්‍රශ්න පිළිබඳ හොඳ අවබෝධයකින් අධ්‍යයනයකින් යුතුව මේ රජයේ කටයුතු කරමින් ඉන්නවා. நீங்கள் இந்த 3 தசாப்தங்களாக முன்னெடுத்த யுத்தம் மற்றும் பிரச்சனைகளை நல்ல ஆய்வோடு இந்த அரசாங்கம் கருவமாற்றுகின்றது. උතුරු පළාතේ ජනයා මුහුණ දෙන විශේෂ ගැටලු අපි හොඳින් අවබෝධ කරගෙන ඉන්නවා. வடபகுதி மக்கள் முன்னெடுக்கின்ற விசேடமான பிரச்சனைகளை நாங்கள் நன்கு அறிந்து வைத்துக் கொண்டுள்ளோம். යුද්ධය නිසා ඇති වූ ප්‍රශ්න රාශියක් වගේම ඉඩම් ගැටලු පිළිබඳ ප්‍රශ්නත් පිළිබඳවත් අපේ අවධානය යොමු වෙලා තියෙනවා. யுத்தத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மட்டுமல்ல காணி பிரச்சனைகளையும் நாங்கள் நன்கு அறிந்துள்ளோம். ඒ වගේම අපි රටක් හැටියට උතුර වේවා දකුණ වේවා නැගෙනහිර වේවා බටහිර වේවා මේ සියලු ජනයා මුහුණ දෙන ගැටලු විසඳීම අපේ අරමුණ. வடக்கோ தெற்கோ மேற்கோ கிழக்கோ அனைத்து பிரதேசங்களில் உள்ள மக்களும் முன்னெடுக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பது எங்களுடைய நோக்கமாகும். දකුණට විශේෂත්වයක් උතුරට වෙනස් තත්ත්වයක් අපි කිසිදාක කරන්නේ නැහැ. தெற்குக்கு ஒரு மாதிரி வடக்குக்கு ஒரு மாதிரி மாற்றாம் தாய் மனப்பான்மையோடு நாங்கள் செய்வது இல்லை. සිංහල වේවා දෙමළ වේවා මුස්ලිම් වේවා අපි ඒ කිසිවෙකුටත් වෙනස් කොට සලකන්න සූදානමක් නැහැ. சிங்களமோ தமிழோ
முஸ்லிமோ யாருக்குமே நாங்கள் மாற்றாந்த மனப்பான்மையை செய்வது இல்லை. සියල දෙමළ මුස්ලිම් සියලු දෙනා ශ්‍රී ලාංකිකයන් හැට සලකමින් ඔවුන්ගේ ගැටලු විසඳීම තමා ජාතික ජනබලවේගයේ අරමුණ. அனைத்து மக்களையும் இளைஞர்கள் என்ற தலைப்பிலேயே நாங்கள் அவர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பது எங்களுடைய இந்த அரசாங்கத்தின் நோக்கமாகும். සියලු දෙනා සමතත්වයේ සලකලා කටයුතු කරන්න ජාතික ජනබලවේග ආණ්ඩුව සූදානම්. இந்த அரசாங்கம் அனைவரையும் சமமாக மதித்து நடத்த ஆயத்தமாக உள்ளது. එහින්ද අපි විශේෂයෙන් රටක් හැටියට ප්‍රධාන වශයෙන්ම දුප්පත්කම නැත්නම් ග්‍රාමීය දුප්පත්භාවය මුදවා ගැනීමේ වැඩසටහන ක්‍රියාත්මක කරනවා. நாடென்ற வகையிலே நாங்கள் கிராமிய வறுமை ஒழிப்பு திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். ඒ යටතේ උතුරු පළාතේ විශේෂයෙන් මුලතිව් කිල්ලොච්චි වගේ මන්නාරම් වගේ දිස්ත්‍රික්කවල විශාල වශයෙන් ඉන්න ග්‍රාමීය දුප්පත් ජනතාවගේ ප්‍රශ්නවලට විසඳුම් දෙන්න අපි කටයුතු කරමින් ඉන්නවා. கிளை முல்லை மன்னார் மாவட்டங்களில் உள்ள வறுமையான மக்களுக்கு அந்த வறுமை ஒழிப்பதற்கான விசேட திட்டங்களை நாங்கள் அமுல்படுத்தி வருகின்றோம். ඒ වගේම නීති ආධිපත්‍ය උතුර වේවා දකුණ වේවා නැගෙනහිර වේවා බටහිර වේවා සියලු දෙනාට සමානව ක්‍රියාත්මක කරන්න අපි කටයුතු කරමින් තියෙනවා. அதேபோன்று நாடு முழுவதிலுமே சட்டத்தை சமனாக நாங்கள் அமுலாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். ඒක තමා උතුරේ දකුණේ ජනතාවගේ ජනවර්මයේ හරය. எங்களுக்கு வடக்கு தெற்கு மக்கள் தந்த அந்த ආදරவின் ஒரு வரம்தான் இது. ඒ වගේම මම විශේෂ ඇමතිවරයා හැටියට විශේෂයෙන් මහජන ආරක්ෂාව ගැන උතුරේ ආරක්ෂාව ගැන උතුරේ ජනතාවගේ ආරක්ෂාව ගැන විශේෂ අවධානය යොමු කරලා තියෙනවා. விடிய பொறுப்பு அலுவலர் என்ற வகையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் வடக்கு மக்களின் பாதுகாப்புக்கு நான் விசேஷ கவனம் செலுத்தி வருகின்றேன். විශේෂයෙන් මං අද උදෑසනත් නියෝජ්‍ය පොලිස්පතිවරයා එක්ක සාකච්ඡා කරා. උතුරු පළාතේ විශේෂයෙන් මත්ද්‍රව්‍ය උවදුර පිළිබඳ ගැටලුවක් තියෙනවා. එය පාලනය කරලා නැත්නම් මර්ධනය කරලා රටේ විශේෂයෙන් උතුරු පළාතේ ජනතාවට හොඳ යහපත් ජීවන වටපිටාවක් ලබා දීම ඒ අරමුණ වෙනුවෙන් අපි කටයුතු කරනවා. நான் பிரதி போலீஸ் மா அதிபரோடும் கலந்துரையாடினேன். வடக்கிலே போதை வசு ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது. அதை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்யுமாறு நான் அவருக்கு அறிவுறுத்தினேன். විශේෂයෙන් ජනාධිපතිතුමා තවත් උත්සවස්ථා රාශියකට සම්බන්ධ වෙන්න තියෙන නිසා මගේ කතාව මා දීර්ඝ කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. ஜனாதிபதி அவர்கள் இன்னும் பல விழாக்களில் பங்கு பெற்ற வேண்டியிருப்பதால் என்னுடைய உரையை நான் சுருக்கிக் கொள்கின்றேன். අවසාන වශයෙන් ඔබ උතුරු පළාතේ ජනතාව හැටියටත් උතුරු පළාතේ ජීවත් වෙන නිලධාරීන් හැටියට රජයේ සේවකයන් හැටියටත් ජාතික ජනබලවේගයේ කෙරෙහි ලැබූ විශ්වාසය අපි අනිවාර්යයෙන්ම ආරක්ෂා කරමින් ඔබට හොඳ ජීවන තත්ත්වයක් හොඳ ජීවත් වෙන පරිසරයක් හදා දෙන්න අවශ්‍ය කටයුතු කරන බව ප්‍රකාශ කරමින් මානීය අඩ වෙනවා. බොහොමත්ම ස්තුතියි. வடக்கு மக்களே அரசாங்க அலுவலர்களே மற்றும் இருக்கும் அனைவருக்கும் நான் கூறிக்கொள்கின்றேன். உங்களுக்கான அனைத்து சேவைகளையும் நான் புரிவேன் என்று சொல்லி